Hello everyone, welcome to Kohol Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் டயலாக் eSIM வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி எப்படி எங்களோட ஃபோனில் வந்து ஆட் பண்ணி அந்த சிம்மை யூஸ் பண்ணுறன்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பாட்டில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் டயலாக் eSIM எப்படி வந்து இதை ஆன்லைனில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதாவது ஓர்டர் பண்ணி என்ன மாதிரி எடுக்கிறது, ஃபிசிக்கல் சிம் ஓர்டர் பண்ணி எடுத்து ஃபோனுக்கு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த eSIM வந்து எப்படி ஆன்லைனில் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எங்களோட ஃபோனில் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறது. இதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. எப்படி செக் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டால் இதில் வந்து ஷார்ட் கோட் வந்து கொடுக்குறேன் சைட்டில் *#6# இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோனில் டயல் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் EID இந்த மாதிரி உங்களோட ஃபோனில் வந்து இருக்குமா இருந்தால் அந்த ஃபோனுக்கு வந்து eSIM சப்போர்ட் பண்ணும். அப்படியானவங்க eSIM வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட ஃபோனுக்கு ஆட் பண்ணலாம். சிம்மே தேவையில்லை, நீங்கள் ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி eSIM-ஆக ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் செய்ய தேவையில்லை. இது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், அதாவது டயலாக்கால் eSIM-க்கு மட்டும் இது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், எந்த பேமெண்ட்டும் இல்லை. நீங்கள் பிசிக்கல் சிம் ஓட பண்ண போகிறீங்களா இருந்தால் அதுக்கு பேமெண்ட். ஸோ இப்படி வந்து இந்த சிம்மை நாங்கள் எடுத்து ஓர்டர் பண்ணி எங்களோட ஃபோனில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறது. இதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் வந்து பாருங்கள் மை டயலாக் ஆப். இந்த ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளால போயிட்டு நாங்கள் வந்து eSIM ஓர்டர் பண்ணலாம். உடனே நாங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மை டயலாக் ஆப் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கீழே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் வந்து பாருங்கள் eSIM-ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது இதில் இருக்குது eSIM-ன்னு சொல்லி இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கெட் அ நியூ eSIM-ன்னு சொல்லி இருக்குது, இதை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் எடுக்க போகிற சிம்மோட கனெக்ஷன் டைப் வந்து செலக்ட் பண்ணணும். போஸ்ட்பெய்டா இல்லை ப்ரீபெய்டா. போஸ்ட்பெய்டுன்னு சொன்னால் நீங்கள் மந்த்துக்கு இவ்வளோ பேமெண்ட்னு சொல்லி பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி. மற்றது வந்து ப்ரீபெய்டுன்னு சொன்னால் நீங்கள் அமௌண்ட்டை வந்து போட்டுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் வந்து 50 ரூபாய்க்கு ரீலோட் பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு கதைக்கிற மாதிரி, 100 ரூபா டேட்டா கார்டு போட்டு 100 ரூபா டேட்டா கார்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ப்ரீபெய்டுன்ற வந்து அதுதான், நீங்கள் வந்து காசை போட்டுட்டு வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ப்ரீபெய்டு. நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற வந்து ப்ரீபெய்ட் தான். ஓகே, ப்ரீபெய்டை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்து செலக்ட்ன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கொடுங்க. ஓகே, கொடுத்ததுக்கு பிறகு இதில் வந்து பாருங்கள் லொகின் ஃபாஸ்ட் செக் அவுட்னு சொல்லியிருக்கு, அதுக்கு கீழே லொகின்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கொடுங்க. இப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பர் இல்லைன்னு சொன்னால் ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுக்கலாம். ஸோ உங்களோட டயலாக் மொபைலை வந்து எதுக்கும் கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுங்க. கொடுத்ததும் ஓடிபி நம்பர் வந்து என்னோடய சிம்முக்கு வரும், அதை வந்து கொடுத்துட்டு டன்னை வந்து கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து பாருங்கள் உங்களோட என்ஐசி நம்பரும் காட்டும், மற்றது வந்து உங்களோட கண்டெக்ட் நம்பரும் காட்டும். கீழே வந்து கண்டினியூ வாட்டுன்னு இருக்குது, அதை வந்து கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் செலக்ட் யுவர் நியூ நம்பர், அதாவது உங்களோட புது நம்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேணும். ஸோ 777 நம்பர்ஸில் வந்து தேவையா இல்லைன்னு சொன்னால் அதர் நம்பர்ஸ் வந்து தேவையா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதர் நம்பர்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நம்பர் லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நம்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் இல்லைன்னு சொன்னால் மேலே பாருங்கள் ரீஃப்ரெஷ் திஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் புதுசாக இன்னொரு 10 நம்பர் வரும், அதில் ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ண வேணும். ஸோ இதில் ஒரு நம்பரை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுங்க. ஓகே, நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுத்ததும் இதில் வந்து பாருங்கள் ஸ்டாண்டர்ட் சிம்மாக வேணுமா இல்லைன்னு சொன்னால் eSIM வந்து வேணுமான்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து eSIM தான் எடுக்க போகிறேன். ஸ்டாண்டர்ட் சிம்னு சொன்னால் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். eSIM வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு எந்தவித பேமெண்ட்டும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உடனே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஃபோனில். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்துட்டு eSIM-ஐ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் எந்தெந்த மாடலுக்கு வந்து eSIM சப்போர்ட் பண்ணும். ஆப்பிள் ஃபோனாக இருந்தால் ஆப்பிள் ஃபோனில் கீழே வந்து பாருங்கள் ஒரு பாக்ஸ் இருக்குது,
இந்த லிஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும், இந்த ஆப்பிள் ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் வந்து கூகுள் மாடல் யூஸ் பண்ணுறீங்க, குவாவி வந்து யூஸ் பண்ணுறீங்க, சாம்சங் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை வந்து செலக்ட் பண்ணலாம். நான் வந்து சாம்சங், ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்ததும் இந்த சாம்சங்கில் வந்து என்னென்ன மாடல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும், என்னென்ன மாடலுக்கு வந்து இசிம் வந்து நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லி இதில் காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இசிம் எடுக்கிற ஒரு ஆளாக இருந்தால் கட்டாயம் உங்களோட ஃபோனோட மாடல் வந்து இதில் இருக்கும். இப்போ வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் ஆஃபர் வேல்யூன்னு சொல்லியிருக்கு, 0 காட்டுதுன்னு சொன்னால் இது வந்து ஃப்ரீ. கனெக்ஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ, சிம் ப்ரைஸ் வந்து ஃப்ரீ. ஏன்னு சொன்னால் ஃபிசிக்கல் சிம் இல்லை, இது வந்து ஃபோன்லேயே வந்து இருக்க போகிற ஒரு இசிம். இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இதில் நீங்கள் செலக்ட் பண்ண நம்பர் வந்து காட்டும், கீழே வந்து செக் அவுட்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு வந்து பாருங்கள், கஸ்டமர் டீட்டெயில் வந்து கேட்பாங்க, உங்களோட என்ஐசி வந்து காட்டும், ஃபோன் நம்பர் வந்து காட்டும், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து காட்டும். இப்போ கீழே வந்து பாருங்கள், ஒரு இமெயில் கேட்குற பாக்ஸ் வந்து இருக்குது, அதில் உங்களோட ஜிமெயில் ஐடியை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்ததாக வந்து உங்களுக்கு பாருங்கள் அட்ரஸ் வந்து காட்டும். இந்த அட்ரஸ் வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் டிஃப்ரெண்ட் அட்ரஸ்ன்ற வந்து டிக் பண்ணிவிட்டு ஒரு அட்ரஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே அட்ரஸ் அப்படியே வந்து விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து வெரிஃபிகேஷன் கோட் வந்து ஜிமெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க, அதை வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை வந்து கொடுக்குவேன். இப்போ வந்து மறுபடியும் கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்து வந்து பாருங்கள், கார்ட் ஐட்டத்தில் நீங்கள் செலக்ட் பண்ண நம்பர் வந்து காட்டும். மற்றது வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து வைக்க வேணும். ஸோ உங்களோட டிஸ்பிளேயில் வந்து உங்களோட சைனை வந்து வைங்க. இப்போ வந்து பாருங்கள், கீழே அக்செப்ட்னு சொல்லியிருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் டிக் பண்ணி ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதில் வந்து டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்மை வந்து கொடுங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் வந்து கீழே வந்து காட்டும், உங்களோட நம்பர் இருக்கும், உங்களோட சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பிடிஎஃப் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆர்டர் ஐடி இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து எடுத்து வைங்க. கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் செக் ஆர்டர் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆர்டர் வந்து எடுத்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லி நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஜிமெயிலில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு எஸ்எம்எஸ்எம் வந்து வரும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து எஸ்எம்எஸ் இதில் சொன்ன விஷயம் இமெயிலை வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இசிம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து ஜிமெயிலுக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களோட ஜிமெயிலை செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ என்னோடய ஜிமெயிலை வந்து நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஜிமெயில் வந்து இதுதான். கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டயலாக் இசிம் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் ஆர்டர் நம்பர் வந்து காட்டுது, எந்த டேட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், பேமெண்ட் டைப் என்ன, மற்றது நேம், என்ஐசி அல்லது பாஸ்போர்ட் கொடுத்துருந்தா அது டீட்டெயில் வந்து காட்டும், கண்டெக்ட் நம்பர் காட்டும், உங்களோட ஜிமெயில் ஐடி. கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டோட்டலாக இவ்வளோ ப்ரைஸ் வந்து எடுத்திருக்குன்னு சொல்லி மெயிலில் காட்டும். ஸோ எனக்கு வந்து 0, ஏன்னு சொன்னால் இது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். இதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு மெயில் வரும் eSIM.qrன்னு சொல்லி. ஸோ இந்த மெயிலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட நியூ மொபைல் நம்பர்னு சொல்லி நம்பர் வந்து இருக்கும், பேக்கேஜ் வந்து அதில் காட்டும், சிம் நம்பர் என்னன்னு சொல்லி அதில் இருக்கும், மற்றது கஸ்டமர் நேம் வந்து காட்டும். கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கியூஆர் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணதும் உங்களோட நம்பர் வந்து ஆட் ஆகும், அதாவது இசிம் வந்து ஆட் ஆகும். இப்போ வந்து பாருங்கள், இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணதுமே செக்கிங் சிம் இன்ஃபர்மேஷன் சொல்லி உங்களுக்கு வரும், அதோட அட் டயலாக் இசிம்னு சொல்லி வரும். கீழே அட் இருக்கு பாருங்கள், அதை வந்து கொடுத்ததும் உங்களோட இசிம் வந்து உங்களோட ஃபோனுக்கு வந்து ஆட் ஆகும். இதில் வந்து பாருங்கள், சிம் மேனேஜரில் எனக்கு வந்து ஃபிசிக்கல் சிம் வந்து மேலே சிம் கார்ட்ஸ் அண்ட் ஆப்ஷனில் வந்து காட்டும் 2 சிம்மும். அதே நேரம் இசிம்ஸ் வந்து கீழே வந்து காட்டும் அடுத்த பாக்ஸில். ஸோ 2 இசிம் இருக்குது, ஒன்று வந்து ஹச்சில் இருக்குது, மற்றது டயலாக்ல வந்து இருக்குது. ஃபிசிக்கல் சிம் 2மே வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இசிம் 2ம் ஆன் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தான் உங்களோட இசிம்மை வந்து டயலாக்ல ஆர்டர் பண்ணி உங்களோட ஃபோனுக்கு வந்து ஆட் பண்ணுற சிம்பிள் மெத்தட். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இசிம் வந்து நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்து
அதை ஃபோனில் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணுற விஷயத்த இந்த வீடியோலேருந்து எடுத்திருப்பீங்க. அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளுங்கள்.